ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்தயோகேந்திரமதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்யமதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யான் அஸ்மன் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோஸ்து தேவ்யாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர येन त्वया तैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः. ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं शूद्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः. ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या सम्प्रदाय कर्तृभ्यः वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः. सर्वोपप्लवरहितप्रज्ञानगणः प्रत्यहर्तो ब्रह्मैवाहमस्मि. ॐ ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ॐ ஓம் சன்னோ மித்ரः संवरुणः सन्नो भवत्वर्यमा सन्न इन्द्रो बृहस्पतिः सन्नो विष्णुरुक्रमः. नमो ब्रह्मणे नमस्ते वायो त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि हृदं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मावतु तद्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारम्. ॐ सहना भवतु सहनौ पुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु विद्विषावहै. ॐ यच्छन्तशां वृषभो विश्वरूपः सन्तोऽप्योऽत्यमृतात्सं बभूव समेन्द्रो मेधया स्पृणोत् अमृतस्य देवधारणो भूयात्. शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमा करुणाभ्याम्बूरिविश्रुवम्
ब्रह्मण कोऽसोऽसि मेद विहितः श्रुतं मे गोपाय। ॐ अहं वृक्षस्य रेरिव कीर्तिपृष्ठं गिरेरिव ऊर्ध्वपवित्रो वाजिनीव स्वमृतस्मि रविनहं सर्चसं अमृता अमृतोक्षितः इति त्रिसङ्गोर्वेदानुवचनम्। ॐ இங்கேருந்து போட்டோ பூர்ணமத பூர்ணமித பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் ஓம் ஆப்யாயந்து மமாங்கா वाक्प्राणचक्षुश्रोत्रमतो बल इन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्म उपनिषतं माहं ब्रह्म निराकुर्य मा ब्रह्म निराकरोत् अनिराकरणमस्तु अनिर्करणमे अस्तु तदात्मनि निरतेय उपनिषत्सु मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ वाङ् मे मनसि प्रतिष्ठिता मनो मे वाचि प्रतिष्ठितम् आविराविर्मयेति वेतस्य महानीस्तः श्रुतं मे मा प्रकाशी अनेनातीतेनाहो रात्रान् सन्दतामि ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मावतु तद्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारमवतु वक्तारम्। ॐ भद्रं नो अपि वातयमनः। ॐ ॐ भद्रं कर्णेभिः शृणुयामदेवाः भद्रं पश्येमाशभिर्यजत्राः स्थिरैरङ्गैः पुंसस्तनूभिः विषेम देवहितैयतायुः स्वस्ति न इन्द्रो वृद्धस्रवाः स्वस्ति न भूषा विश्ववेता स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टने स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ॐ यो ब्रह्माणां विदधाति पूर्वं यो वै वेदां च प्रगणोति तस्मै तहं गदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। பக்கம் 145. பதிமூணாவது சூத்திரம். ததிகமே उत्तरपूर्वाघयोः अश्लेषविनाशौ
தத் வெபதே சாத் இதரஸ்யபி ஏவம் சம்ஸ்லேக்ஷக பாதேது அனாரப்த கார்யே ஏவ து பூர்வே ததுவத அவதக அக்னிஹோத்ராதி தத்கார்யாய வை தத்தர்ஷனாத் அதோன்யாபிஹி ஏஷமுபாயோஹ யதேவ வித்யேயேதஹி போகேன த்விதர ஷபித்வா சம்பத்யதே வாங்மனசி தர்ஷனாச்ச சப்தாச்ச அத ஏவ ச சர்வாண்யனோ. ஓகே, இப்போ வந்து 2வது பாதம் 4வது அத்தியாயம். இந்த அதிகரணத்துக்கு பேர் வாக்கு அதிகரணம். வாக்கு அதிகரணம். வாங்மே மனசி பிரதிஷ்டிதா அப்படி நம்ம படித்தோம் இல்லையா, அதனுடைய விளக்கம் இப்போ வருது. வாக் மனசி தர்ஷனாத் ச சப்தாச்ச அப்படி வருது. இப்போ இந்த வாக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொத்தமாக இருக்கிற பிரபஞ்சத்தினுடைய சாரம் வந்து பிருத்திவி. பிருத்திவியோட சாரம் வந்து ஔஷதம். ஔஷதனுடைய சாரம் மனுஷக. மனுஷனுடைய சாரம் வாக். சிருஷ்டியில் நமக்கு வந்து ஆகாசாத் வாயு, வாயோர் அக்னிகி, அக்னேர் ஆபகா, ஆப பிருத்திவி, பிருத்திவியா ஔஷத, ஔஷதையா அன்னம், அன்னாத் புருஷகா. இப்படி வருது இல்லையா, இது சிருஷ்டி. அதே இந்த சிருஷ்டி வந்து அவன் மரணத்தை நோக்கி எப்படி போவான் அப்படின்னா, காயத்திலேருந்து சாப்பிடாமல் போவான். அன்னம் முதல்ல கட்டாகும், அதுக்கப்புறம் பிரீத்து வந்து ப்ராப்ளம் ஆகும், அப்புறம் மற்ற இந்திரியங்கள்லாம் போகும், அப்புறம் அவன் வந்து ஒடுங்கி போயிடுறான். அப்படியே ரிவர்ஸு. இப்போ இதை தான் நம்ம இந்த துத்திய பாதத்தில் படிக்க போகிறோம். ஓகே, எப்படி பண்ண போகிறது அப்படின்னு. அதுக்கு முன்னாடி வந்து இந்த முதல் அத்தியாயத்தில் ஒரு போர்டு வியூ பார்க்கலாம். ஓவராலாக வந்து என்ன நடந்தது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். பிரதம பாதம். பிரதம பாதம் வந்து 4வது அத்தியாயம். பிரதம பாதம் 14 அதிகரணம் இருக்கிறது. அதில் முதல் 8 அதிகரணம் வந்து அது வந்து சாதனா பாதத்தையே சேர்ந்தது. 3வது அத்தியாயத்தில் 4வது பாதத்தை சார்ந்தது. அப்படி அதனுடைய கண்டினியூட்டி. 3வது அத்தியாயம் இங்கே கொண்டு வந்து 4வது அத்தியாயத்தோடு மர்ஜ் பண்ணுறார். சாத்திய சாதனா. ஸோ சாத்தியம் சாதனையின்றி சாதிப்பார் இல்லை. வித்தவுட் பெயின் நோ கெயின். அப்புறம்தான் அந்த பெயின் தான் அதுக்கு பேர் சாதனான்னு பேர். பெயின் வந்து அது சாதனா. புரியுறதா? ஸோ இங்கே என்ன பண்ணுறதுன்னா, முதல் 8 அத்தியாயம் சாதனா அத்தியாயம். அது வந்து உபாசனத்தோடு ஹைலைட் பண்ணி நிதித்தியாசனத்தை சொல்கிறது. ஓகே, இதில் வந்து நம்ம எந்த மாதிரி பலம் எதிர்பார்க்குறோமோ அந்த மாதிரி சாதனை பண்ணணும். நமக்கு எந்த விதமாக விஷயம் வேணுமோ அதுக்கான சாதனை பண்ணணும். ஓகே, அப்போ சாதனை பண்ணுறதுனுடைய மெயினு பலன் தெரிஞ்சிருக்கணும், பிரயோஜனம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த பிரயோஜனம் தெரிஞ்சுதுன்னா சாதனைக்கு நம்ம வந்துடுவோம். இப்போ வேதாந்தத்தினுடைய பிரயோஜனம் என்ன? மோக்ஷம். ஓகே, மோக்ஷம் வந்து நம்மளுடைய அல்டிமேட் கோலு, ஃப்ரீடம்.
முக்தன் ஆகிறது, எல்லாத்துலேருந்து ஃப்ரீடம் ஆகிறது. ஸோ அதுக்காக நம்ம என்ன சொல்கிறோம்னா அங்கி அங்க சாதனா. அங்கி அங்க சாதனா. அங்கின்றது ஆத்மாவா அரே திருஷ்டவ்யா. ஆத்மாவை அறிந்து கொள்வது தான் அங்கி. புரியுறதான்? நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. இப்போ இந்த பாடி மைண்டு சென்சஸ் எல்லாம் வந்து நமக்கு வந்து கூட இருக்குது. புரியுதா? அதெல்லாம் அனாத்மா விஷயம். ஆத்மா விஷயம் நமக்கிட்டேயே இருக்கிற ஆத்மாவை நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது விசித்திரமாக இருக்கிறது. நான் அதுவாக இருக்க வேறொன்றாக அறிந்து கொள்வது நின் செய்யும் விசித்திரமே அப்படின்றார் தாயுமான சுவாமி. அந்த அதிர்ஷ்டம் என்னென்னா, அந்த ஆத்மா வந்து எப்பவுமே நிஜஸ்வரூபம் வந்து ஆனந்த ஸ்வரூபம். இந்த அனாத்மா ஸ்வரூபம் சொல்லக்கூடாது, சுபாவம். அதனுடைய சுபாவம் எப்படியே துக்கம் சுகம் அல்லது துக்க சுக மிஸ்ரித்தம். நம்ம என்ன கிளைம் பண்ணுறோம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா துக்க மிஸ்ரித்தத்தை எடுத்துக்கிறோம். பியூர் வெஜிடேரியன் அப்படி போட்டிருப்பான், பியூர் வெஜிடேரியன் அப்படின்னு. இந்த பியூர் வெஜிடேரியனுக்கு போக மாட்டான், முனியாண்டி விலாசுக்கு தான் போவோம். சைவம் டாட் அசைவம்னு போட்டிருப்பான், அங்கே போயிடுவான் இவன். புரியுறதா? கொஞ்சம் கொஞ்சம் கர்மா, கொஞ்சம் கொஞ்சம் ஞானம். புரியுறதா? அப்படி கோல் வந்து ஸ்திரமாக இன்னும் ஃபிக்ஸ் ஆக மாட்டேறது. அப்போ சாதனை அங்கே என்ன சொல்லணும், முக்கியமாக வந்து சமுச்சயம் பண்ணக்கூடாது. அதுக்கு இங்கே பிரம்மசூத்திரத்தில் பியூட்டிஃபுல் வேர்டு இந்த முக்திநாத் சிபிரில் கிடச்ச பல முத்துக்களில் ஒன்று வந்து அது வந்து இந்த சமுச்சயத்தை ரெண்டாக பிரிக்கிறோம். எப்படி பிரித்தோம்? ரெண்டா சமசமுச்சயம், கிரமசமுச்சயம். சமசமுச்சயம் கூடாது, ஒரே நேரத்தில் கர்மாவும் ஞானமும் பண்ணுறேன்னு கூடாது. கிரமசமுச்சயம் அதுனா மோட்சத்தை ஃபிக்ஸ் பண்ணி அதற்கான சககாரி. ஏற்கனவே போன அத்தியாயத்தில் படித்தது. நம்ம பண்ணுற எல்லா விஷயமும் அதற்காக மோட்சத்துக்காக பண்ணுறோம். அதனால் ஆசிரமத்தை சொன்னார் போன அத்தியாயத்தில். அந்த ஆசிரமத்தை சொல்லி ஆசிரமி சொன்னார். அதை ஃபாலோ பண்ணுறவன் ஆசிரமி. பிரம்மச்சரிய ஆசிரமி, கிரகஸ்த ஆசிரமி, வானப்பிரஸ்த ஆசிரமி, சந்நியாச ஆசிரமி. இந்த ஆசிரமி கடைப்பிடிக்க வேண்டியது தர்மம். அந்த தர்மம் வந்து குறிப்பாக கிரகஸ்த தர்மம் வந்து விகித கர்மா. விகித கர்மா நித்திய நைமித்திக கர்மா. அந்த விகித கர்மாவை ரெண்டு ரூட்டில் கொண்டு போகலாம். அந்த நம்ம டே டு டே லைஃப்பில் கிரகஸ்தத்தில் கடைப்பிடிக்கக்கூடிய கடமைகளை, அந்த கர்மங்களை நம்ம ரெண்டு ரூட்டில் கொண்டு போகலாம். ஒரு ரூட் வந்து காமிய கர்மாவை கொண்டு போகலாம், இன்னொரு ரூட்டில் நிஷ்காமியமாக பண்ணலாம். காமிய கர்மா வந்து நம்ம அனுபவிக்கிறதுக்காக அதே விஷயத்தை சொர்க்கத்துக்கு அதனுடைய எண்டு. இந்த கர்மா வந்து நிஷ்காமியமாக பண்ணின விகித கர்மா அவனுடைய இங்கே பண்ணுற சந்தியாவந்தனம் அவனுக்கு வந்து மனசுத்தியை கொடுக்கும். மனசுத்தி மன தூய்மை வந்து குரு பிராப்தி கிடைக்கும். குரு பிராப்தி வந்து ஞான பிராப்தி கிடைக்கும். ஞான பிராப்தியிலேருந்து ஞான நிஷ்டை பிராப்தி. முக்தா ஜீவன் முக்தா விதேக முக்தா. இப்போ விகித கர்மா, நித்திய நைமித்திக கர்மா, டே டு டே லைஃப்பில் சொல்லியிருக்க வேத நெறி கர்மாவை ஒருத்தன் வந்து கடைப்பிடிச்சானா மோட்சத்துக்கு வரைக்கும் இட்டுண்டு போகும். புரியுதா? அந்த டியூட்டியை விட்டுடக்கூடாது அப்படின்றத வந்து சொல்கிறது. இப்போ டியூட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்றத நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து நம்ம வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா விகித கர்மா பற்றின விஷயத்தை சொல்கிறோம். அதில் கிடைக்கக்கூடிய புண்ணியம், அந்த புண்ணியத்தை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம்? ஸோ புண்ணியத்தை யூஸ் பண்ணி ஸ்ரத்தையை வளர்த்து அதுக்குள்ளே கொண்டு போகிறோமா? இப்படி மூணாவது பாயிண்ட் வந்து பாபத்தை நம்மக்கிட்டேருந்து எடுத்துடணும். அப்போ தான் முக்தி கிடைக்கும். டோட்டல் பாபத்தை எடுத்துடணும்.
ஞானிக்கு வந்து சஞ்சித அண்ட் ஆகாமி கர்மா டிஃபால்ட்டாக போயிடும் ஞானத்தில். மீதி பிராரப்த கர்மா இருக்கும். அந்த பிராரப்த கர்மாவில் அவன் வந்து அவன் செஞ்ச ஞானம் அடையிறதுக்கு முன்னாடி அவன் அஜ்ஞானியாக தானே இருந்தான். ஞானம் அடையிறதுக்கு முன்னாடி அப்போது ஒரு கர்மா இருக்கு இல்லையா, அந்த கர்மத்தினுடைய புண்ணிய பாபம் இருக்குது. அவன் அக்கௌண்ட்டில் புண்ணிய பாபம் இருக்குது. இன்னும் ஞானம் அடைஞ்ச பிறகு ஆகாமி கர்மா கிடையாது. புரியுதா? அது வந்து தாமரை இலை தண்ணீர் மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு விஷயம் புரிஞ்சுதில்லை. இப்போ முன்னாடி இருக்கிற கர்மா, அந்த கர்மாவும் போனால் தான் அவன் ஜீவன் முக்தனா விதேக முக்தனா ஆக முடியும். அப்போ அவனுடைய கர்மாவும் ஞானியோட கர்மா எப்படி போகும்? இந்த ஞானியை குருவை ஸ்துதி பண்ணுறவனுக்கு ஞானி செஞ்ச புண்ணிய கர்மா அவனுக்கு போய் சேரும். இந்த ஞானியோ குருவோ அவனை ஸ்துதி பண்ணுறவனுக்கு புண்ணிய கர்மா போகும். நிந்தா பண்ணுறவனுக்கு வந்து ஞானி செஞ்ச பாப கர்மத்தினுடைய பலனை போகும். இங்கே ஆர்கியூ பண்ணுறாரு சங்கரர். அப்படிலாம் சொன்னால் கூட நாம் அதை திருத்தி படிக்கணும். ஏன்னா அவன் இஷ்டத்துக்கு கர்மத்தை மாற்றினான்னா, ஞானியோ யோகியோ இப்போ எல்லாருமே வந்து ரிஷியானா கூட அவன் கர்மத்தை அப்படி திருப்பி மாற்றினான்னா சிருஷ்டி கர்ம பிரகரணம் வந்து தப்பாயிடும். அதனால் வந்து இந்த சாதகன் இருக்கான் இல்லையா, பக்தன் இருக்கான் இல்லையா, அவனுடைய கர்மத்துக்கு ஈஸ்வரா கர்ம பலதாதா கொடுக்குறாரு. ஞானி செஞ்ச புண்ணியத்தை ஸ்துதி பண்ணுறவனுக்கும் நிந்தா பண்ணுறவனுக்கு அவனுடைய பாபத்தையும் அவருக்கு கொடுக்குறாரு அப்படின்றத சொல்லணும். இது வந்து போன சிஎம் வந்து ஒரு சாதுவை வந்து ஜெயிலெல்லாம் போட்டு ஒரு இம்சப்படுத்துகிறார். கடைசியில் ஓப்பனாக வந்து இந்த எல்லோரும் பப்ளிக்கு தெரிய அவளை வந்து ஒரு மாதிரி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது பிரைம் மினிஸ்டர் கூட ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து கண்ணு முன்னாடி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, அவன் எல்லாருமே ஏச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஜ்ரிவால் ஒருத்தர் இருந்தான். அவனை ஜெயிலில் போட்டு இது போட்டு இப்போ வந்து ஆளே க்ளோஸ் ஆகிட்டான், காலி ஆகிட்டான். ஓகே, டெல்லியில் வந்து இனிமேல் தலை நிமிர முடியாது. இதெல்லாம் நமக்கு கண்ணு முன்னாடி தெரிகிற கர்மத்தினுடைய பலன். புரியுறதா? அந்த கர்ம பலனை நம்ம தெரிஞ்சிட்டு தான் வரோம். ஆனாலும் கூட நம்ம வந்து மாயையில் மறந்துடுறோம். நம்ம திருப்பி எப்படி ஆகும்? அது கெஜ்ரிவாலை கூட போட்டலான்னா ஸ்டாலினை போட முடியாது. இவன் நம்பிக்கையை சொல்லு. ஏன்னா இவன் சொல்கிறபடி செய்ய மாட்டான், செய்கிறத சொல்ல மாட்டான். ஓகே, வெறும் பேச்சு தான் இருக்கிறது. அதனால தான் இது அவனால் சொல்ல முடியலை. இப்போ வந்து அடுத்த இந்த 8 விஷயத்தை வந்து ஒன்றா பண்ணி அடுத்த அத்தியாயம் வந்து முக்தி பலத்தை சொல்லி இந்த பிரதம அத்தியாயம் வந்து தொடர்கிறது. ஓகே, அந்த பிரதம அத்தியாயத்தோட துவித்திய அத்தியாயம் தொடர்கிறது. புரியுதா? அப்போது முதல்ல இருக்கிற 8 அதிகரணம் வந்து போன அத்தியாயத்தை சேர்ந்தது. இந்த 8லேருந்து 6 அத்தியாயம் வந்து இந்த பல அத்தியாயத்தை சேர்ந்தது, இந்த பாதத்தை சேர்ந்திருக்கு. இது நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஜீவன் முக்தி 2 பார்ட்டாக சொல்லப்படுறது. ஒன்று வந்து கர்ம நிவர்த்தி அல்லது சம்சார நிவர்த்தி, ஜீவ பிரம்ம. செகண்ட் வந்து ஜீவ பிரம்ம ஐக்கியம். அது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, துக்க நிவர்த்தி முதல் விஷயம், பிரதம பாதம். துத்திய பாதம் வந்து சுகப்பிராப்தி. இங்கே சுகப்பிராப்தின்றது 2வது பாதம். பிரதம பாதத்தினுடைய சுருக்கம் மொத்தமாக சொல்லிடுங்களேன் அப்படின்னா, துக்க நிவர்த்திகி பாப நிவர்த்திகி இஸ் ஈக்குவல் டு கர்ம நிவர்த்திகி. டோட்டல் கர்மத்தை எப்படி காலி பண்ணுறது அப்படின்ற முழு டீட்டெயிலை வந்து இங்கே சொல்லப்பட்டது. புரியுதா? அப்போ 2 பாதத்தினுடைய சுருக்கம் சாரம் நம்ம வந்து பார்த்துட்டோம். 2வது பாதத்தினுடைய விஷயத்துக்கு போகிறோம். இப்போ இந்த அதிகரணத்தில் இதில் 11 அதிகரணம் இருக்குது. 2வது பாதத்தில் 11 அதிகரணம் 21 சூத்திரம் இருக்குது. ஓகே, இந்த 2, 3 இந்த 2 பாதமும் உபாசகனுடைய கிரம முக்தியை பற்றி சொல்கிறது. அப்போ உபாசனை பற்றி சொல்ல போகிறோம். உபாசகனுடைய கிரம முக்தி முதல்ல
உத்கிராந்தி. அவன் வந்து உனக்கு வந்து கிரமமுக்தி வேணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல இந்த சரீரத்தை வந்து வெளியேறணும். ஜீவன் முக்திக்கு என்ன பண்ணணும்? இந்த சரீரத்திலேருந்து அதே சரீரத்தில் இருந்தால் போதும், சாகணும்னு அவசியம் இல்லை. இப்போ புரியுறதா? அதனால தான் இந்த சரீரத்தில் இருந்துட்டு அவன் ஜீவன் முக்தியாக இருக்கிறது பேர் தான் ஜீவன் முக்தி. ஜீவனோடு இருக்கிறதுனால தான் அவனுக்கு ஜீவன் முக்தி. அப்போ உங்களுக்கு இறந்த பிறகு முக்தி வேணுமா, இறக்கிறதுக்கு முன்னாடியே முக்தி வேணுமான்றது நீங்கள் அஸ்வவத்து நீங்கள் தான் தேர்ந்தெடுத்துக்கணும். நீங்கள் தான் முடிவு பண்ணணும், வேணுமா வேண்டாமா. அப்படியே இவ்வளோ தூரம் வந்துட்டோம், விடுப்பா முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், அடுத்த ஜென்மம் எப்படி வருதோ அப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு நாயோ பன்னியோ குதிரையோ ஏதோ ஒன்று வரும், அதில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, முதல்ல நீ புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீ கம்பெனி விட்டு கம்பெனி மாறுற. பசங்க கம்பெனி விட்டு கம்பெனி மாறுறாங்க இல்லையா, ஐடி பசங்க. அதே போல் இந்த ஜீவா இப்போ இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, பவுஸு, சில்ட்ரன், பேரண்ட்டு, இந்த குரூப் இருக்கு இல்லையா, இந்த குரூப் ஆஃப் கம்பெனிலேருந்து நீ வித்ட்ராயல் பண்ணிவிட்டு வேறு ஒரு கம்பெனியில் சேர்ற. புரியுதா? அந்த கம்பெனி போயிட்டோம்னா இந்த கம்பெனி பற்றி நம்ம பேசவே மாட்டோம், பொதுவாகவே கம்பெனி பற்றி பேச மாட்டோம். புரியுதா? அந்த கம்பெனி ஏன் கம்பெனின்னு சொல்லுவோம். புரியுதா? அது கொஞ்ச நேரம் ஓடும், அப்புறம் அது சரியாக இல்லைன்னா ஒன்று அவன் தள்ளிடுவான், பெஞ்சில் உட்கார வச்சுடுவான், இல்லாட்டி நாமே வெளியில் போயிடுவோம், எப்படியோ போய்டும், கம்பெனி விட்டு போயிடுவோம். இப்போ ஒன்று சொல்லலாம், இந்த மாதிரி ரொம்ப மிரட்டின்னா கம்பெனி மாற்றிடுவேன் நான், அப்படி வீட்டில் இருக்கவங்களோட சொல்லலாம் நம்ம. புரியுறதா? இது ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்போ நம்ம வந்து இப்போ இருக்கிற கம்பெனி வந்து நாட் பர்மனெண்ட். முன்னாடிலாம் பென்னி, அசோக் லேலன்லாம் போனீங்கன்னா ரொம்ப வருஷம், சாகிற வரைக்கும், ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் வச்சுருப்பான். இப்போல்லாம் அப்படிலாம் கம்பெனி கிடையாது. இப்போல்லாம் இவனுக்கும் உத்தரவாதம் இல்லை, அவனுக்கும் உத்தரவாதம் இல்லை, அப்படிப்பட்ட கம்பெனி நிலை வந்துடுத்து. புரியுறதா? அதனால் வந்து நீங்கள் வந்து இதை புரிஞ்சுக்கணும். இந்த இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கோம்ல, அப்படியே இழஞ்சி அதுவே சத்தியமாக அது வந்து ஒரு நாள் விடணும். அதனால தான் இப்போ உங்களெல்லாம் பட்டினத்தார முதல்ல பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னது. காதறந்த ஊசியும் கடைவரி வாழாது. ஒரு சிங்கிள் பைசா கூட எடுத்துகிட்டு போக முடியாது. புரியுறதா? ஆனால் ஒன்றே ஒன்று எடுத்துகிட்டு போவீங்க, இந்த டெய்லி கிளாஸுக்கு வந்த புண்ணியத்தை எடுத்துகிட்டு போவீங்க. புரியுறதா? நெக்ஸ்ட் ஜென்மாக்கு. மீதி ஃபேமிலி மெம்பர்ஸு அதெல்லாம் என்னென்னோ பண்ணிங்களே, அதெல்லாம் வரவே வராது. புரியுறதா? இங்கே போட்ட மிளகாப்பொடி, இது தோசை நல்லா வக்கனையாக சாப்பிட்டல, அது அடுத்த ஜென்மத்தில் அதெல்லாம் கிடைக்காது. ஓகே, வேறு இதுக்கு போவோம், அது எப்படி இருக்குமோ தெரியாது. ஒன்று நீயே ஜென்ஸாக பிறப்பாங்க, லேடிஸாக பிறப்பாங்க நெக்ஸ்ட் ஜென்மா. அப்படியா? இல்லை, இது கிராஸ் ஆகும். நீ எப்படி வந்து ஒய்ஃபை படுத்தினியோ அடுத்த ஜென்மத்தில் கர்மா வந்து மாற்றி பிறக்கும். ரொம்ப மோசமாக மாட்டேன்னா நாயா பேயா பிறப்போம், கோழி, குதிரை இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நெக்ஸ்ட் ஜென்மா நமக்கு ஜென்மாவில் நம்பிக்கை இருக்குது. ஓகே, அப்போ இதை வந்து விகித கர்மாவை ஒழுங்காக உனக்கு கொடுக்கப்பட்ட கடமையை ஒழுங்காக பண்ணிட்டேன்னா, அதில் காமியமாக பண்ணாமல் நிஷ்காமியம் பண்ணிட்டா அது ஞானத்துக்கு இட்டுட்டு போகிறோம். இதுதான் போன இதில் நம்ம படித்த முக்கியமான விஷயம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் நேம் வந்து உத்கிராந்தி. சரீரத்தை விட்டு வெளியில் போவான். யார்? உபாசகன். இப்போ ஃபாரின்லேருந்து ஒரு சைனீஸ் பார்க்லேருந்து ஒரு சாமி வந்தது, பூஜ்ய சுவாமிஜியோட இது ஹாஸ்பிட்டல்லேருந்து கொண்டு வந்தாங்க பாடியை. கொண்டு வந்து சுவாமிஜி டிபார்ச்சர் அப்படின்றான். டப்பாவி ஃபாரின் கல்ச்சர், சுவாமிஜி டிபார்ச்சரா, உத்கிராந்தி அப்படின்றான். அவனை அறியாமையே பூஜ்ய சுவாமிஜி வந்து அஜ்ஞானின்றான். புரியுதா உங்களுக்கு? நான் அங்கே உட்காந்துட்டு என்ன டிபார்ச்சருன்றான், அரைவல்ன்றான். சுவாமிஜி அரைவல், சுவாமிஜி பாடி அரைவல், சுவாமிஜி பாடி இப்போது டிபார்ச்சர் அப்படின்றான்.
அங்கேருந்து ஒருத்தன் இப்படி சிலிர்த்துக்கிட்டு வந்தான். அந்த சுவாமிஜி படுத்துன்னு இருக்காரு. அப்போ இன்னும் டிபார்ச்சர்லாம் ஆகலை. புரியுதா? இவன் வார்த்தையில் படுத்துட்டு இன்னும் ஆனால் பேச்சு போயிடுச்சு. சாந்தாகாரம் பஜகசயனம் பத்மநாபம் சுரேஷன் பாடுறான். நார்த் இந்தியா ஸ்டைலில் பாடுறான். ஆனால் சவுத் இந்தியாவிலேருந்து ஒருத்தனும் கூட காணோம். இந்த தைத்திரியம் சொல்லலாம், கடோ உபநிஷத்து சொல்லலாம். அவருக்கு பிடிச்ச உபநிஷத்து இருக்குது. ஸ்வேதகேத்து உபநிஷத்து ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. தைத்திரியம் ரொம்ப பிடிக்கும். அந்த மந்திரம்லாம் சொல்லலாம்ல, சொல்கிறதுக்கு ஆளே கிடையாது. அதான் இருக்கிற வரைக்கும் தான் மனுஷன். புரியுறதா? போயிட்டா ஒன்றுமே கிடையாது. ஓகே, உனக்கும் அங்கே மைண்ட் இல்லாதனால தொந்தரவு இருக்காது. டே என்னடா சொல்கிற, எப்படிலாம் சொல்லி கொடுத்துட்றா, அப்படி வேதனை பண்ணுறதுக்கு அங்கே மனசு கிடையாது. டெட் பாடி தானே. புரியுறதா? அதனால் இதெல்லாம் நடந்தது. அப்போ டெக்னிக்கலாக இந்த உடம்புலேருந்து ஆவி போகிறது, அதுக்கு பேர் உத்கிராந்தி. சூக்ஷ்ம காரண சரீர சகித சிதாபாசன் ட்ராவல் பண்ணுறது. புரியுறதா? இது உத்கிராந்தி. செகண்ட் ஸ்டேஜ் என்ன? கதி. ட்ராவலர் ஜீவா சுக்ல கதி வழியாக போவான். புரியுதா? ஏன் இவன் சுக்ல கதியாக போகிறான்? உபாசகனை பற்றி பேசுகிறோம் நம்ம இப்போ. புரியுதா? இப்போ சுக்ல மார்க்கம். தேர்ட் ஸ்டேஜ் என்ன? அவன் பிரம்மலோக பிராப்திகி, பிரம்மலோகத்துக்கு போவான். ஓகே, தேர்ஃபோர் ரெண்டாவது பாதம் சாரம் உபாசகன் சரீரத்தோட பிரிந்து உத்கிராந்தி கதி பிராப்திகி. அப்போது டிபார்ச்சர், ட்ராவல், ரீச்சிங். டிபார்ச்சர், ட்ராவல், ரீச்சிங், 3 விஷயம். சங்கர் என்ன சொல்கிறாருன்னா, அதில் ஞானியோட இறுதி இருக்கிறத தனும் தெஜது வா காஷ்யாம் ஸ்வபஸ்ய கிருதே தேகே தவா ஞான சம்பிராப்திகி சமயே முக்தாசௌ. இதெல்லாம் இப்போ பூஜ்ய சுவாமிஜிலாம் சொல்கிறேன்ல, இதெல்லாம் சங்கரை முன்னாடியே விஷுவலைஸ் பண்ணிட்டார். விட்டா இந்த லௌகிக பசங்களுக்கு ஒன்றுமே புரியாது, எதுவுமே புரியாது அப்படின்னு தெரியும் அவருக்கு. அதனால் ஞானியோட இறந்த பிறகு அவனுடைய சரீரம் அவன் நல்ல காசிலையும் போகலாம், இல்லை நாயை அடித்து திங்கிற வீட்லேயும் அந்த சரீரம் போகும், ஹாஸ்பிட்டல்லையும் போகும், எங்கே வேணால் போகும் அந்த சரீரம். ஏன்னா ஞானியோட சரீரம் ஸ்பெஷலாக போகாது. புரியுதா? நீங்கள் ஞான சம்பந்த சீர்காழிலாம் அப்படியே டக்குன்னு மறைஞ்சார், வள்ளலார் டக்குன்னு மறைஞ்சார் அப்படிலாம் அது ஒரு பெருமையாக சொல்லுவான், டக்குன்னு மறைஞ்சார் அப்படின்னு. நானும் டக்குன்னு, நாங்களும் டக்குன்னு அப்படி கேட்க மாட்டீங்க. நீங்கள் டக்குன்னு மறைஞ்சிடுவேலாஜி அப்படின்னு. புரியுதா? அதெல்லாம் இந்த மிஸ்டிக் ஐடியாலாம் வேதாந்தத்தில் கிடையாது. எல்லாரும் மாதிரி தான் போவாங்க. புரியுதா? புரியுதா? அந்த பையன் கேட்டான்ல முத்துப்போல் சிட்டி இதில் வரும்போது, சிதம்பரத்து பையன், அந்த பாட்டி கட்டையில் போக சொல்கிறது அந்த பாட்டி. அந்த பையன் வாலிப பையன்ல, நீ எதில் போவ கட்டையில் போகாமல்? அப்போல்லாம் ரிசர்வ் பண்ணிட்டு வர்றது ரொம்ப பெரிய விஷயம். இப்போதான் எல்லாருமே அன்ரிசர்வில் தான் வருவாங்க. நான் ஃபஸ்ட்டு டைம் ரிசர்வ் பண்ணி வந்த ட்ரெயின் அது. இப்படிதான் இப்போ சில பேர்லாம் சொல்லுவாங்க பாரு, அது பார்த்துக்கலாங்க ஜி அப்படின்னு. அது அப்படியே தொத்திக்கிட்டு வருவோம் நம்ம. புரியுதா? அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஓகே, கும்பலில் வருவோம். புரியுதா? அதெல்லாம் இருக்கும். ஜர்னி. ஓகே, இந்த ஜர்னியை அலர்ட்டாக இருக்கணும், டிக்கெட்டை ஒழுங்காக வாங்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் சன்னியாசி ஆகி நான் போகிறேன், நான் திருச்சிக்கு போகிறேன், ஃபஸ்ட் கிளாஸு, அதில் வெயிட்டிங் லிஸ்ட்டு, நம்பர் 1 வெயிட்டிங் லிஸ்ட்டு. எல்லாருக்கும் அஷ்யூமே அனுமானமே சத்தியம். ஒன்று எப்படி மூவ் ஆகிடும், சுவாமிஜியை ஏற்றி விட்டுடலாம். அன்றைக்கி இருந்த ஸ்டூடெண்ட்டு அது கடைசியில் எக்மோரில் தான் எல்லாம் தலைகீழ் நின்னாலும் அவர், நான் என்னப்பா பண்ண முடியும்? இப்போ ஏற்கனவே அங்கே ஒரு ஆள் உக்காந்துருக்குறது, இந்த ஆளை எப்படி அங்கே போய் இது அப்ளை பண்ண முடியும்? இது சொன்ன புரிஞ்சுங்கப்பா, நீங்கள் பக்தர்களாக இருக்கீங்க, நான் டிடிஆர் தான் இருக்கேன். அப்புறம் விஷயத்தை நான் எப்பயும் நான் விஷயத்தை புரிஞ்சுப்பேன். டே தம்பி, நான் போய் ஆகணும் என்ன, இப்போ ஆல்டர்னேட்லாம் ஒன்றும் கிடையாது, வாங்க அன்ரிசோர்டில் போய் பழக்கம் இருக்குது, போவோம். அப்படியே டயகனலி ஆப்போசிட், அதையாவது ஒழுங்காக பிடிப்போம் சொல்லி நேராக போய் மேலே இருக்குல்லையே அந்த சீட்டு,
அதில் வந்து லக்கேஜை வச்சு சொல்லி அந்த இடத்த சீட்டை பிடிச்சி ஜே 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 வென்று போனா அந்த இவர் பெருமாள் ஐயா பாடுவார், ராமர் அப்படி போனாரா. அப்படி வந்து அந்த அன்றி சொல்ல ஃபஸ்ட்டு அனுபவம் அந்த சன்னியாசை எடுத்துக்கிட்டு. ஓகே, அது ஒரு தனி ஒரு எல்லாமே அனுபவம் தான், நல்ல விஷயந்தான். அப்போ உத்கிராந்தி கதி வந்து பிரம்மலோக பிராப்தி. பிரம்மலோக பிராப்தி பிறகு 4வது ஸ்டேஜ் வந்து ஞான பிராப்தி. யார்? பிரம்மாஜிக்கிட்ட படிப்பாங்க இவங்க உபாசகர்கள். பிறகுதான் இந்த குரு சரியில்லைன்னா நீங்கள் என்ன போய் பிரம்மலோகத்தில் போய் படிக்கலாம் நீங்கள். பிறகுதான் ஒரு ஐடியா குழு. 5வது பிரளய நேரத்தில் எல்லாம் சேர்ந்து போவாங்க. பிரம்மாஜியும் பிரம்மலோகமும் எல்லாம் சேர்ந்து பிரளயத்தில் எல்லாம் போயிடும். ஓகே, இப்போ பிரம்மாஜியும் போகிறாருன்னா பிரம்மாஜி வந்து அஜ்ஞானியா ஞானியா? ஞானி. அதனால தான் டீச் பண்ணுறார். புரியுறதா? அவருக்கு வந்து எதில் எங்கே போனாலும் பிரச்சனை இல்லைன்னு. லோக்கலில் ஞானி எப்படி போகிறானோ அதில் அந்த பிரம்மலோகத்துலேயும் அவருடைய இது பிரளயத்தில் கரைஞ்சி போயிடும். இப்போ உபாசகன் உத்கிராந்தி கதி பிரம்மலோக பிராப்திகி ஞான பிராப்திகி கிரம முக்தி பிராப்திகி, இந்த மாதிரி பல நிலைகளை இருக்கிறத வந்து 4வது அதிகரணம் 2வது பாதம் உபாசகனுடைய விஷயத்தை சொல்கிறது. 3வது பாதம் வந்து சுக்லகதி பிரதானத்தை பாதமாக சொல்ல போகிறது. புரியுதா? இப்போ வந்து நம்ம எடுத்துன்னு இருக்கிறது என்ன அப்படின்னா, வாக் மனசி சம்பத்தத்தேஹே சூக்ஷ்ம சரீரம் போகிறது அப்படி சொல்கிறான். புரியுதா? இப்போ உபாசகனுடைய பலது தெரிஞ்சு வச்சுட்டுருக்கான், அவங்க கூட ஞானி தான். ஆனால் ஜீவ பிரம்ம ஐக்கியன்ற ஞானம் அவனுக்கு தெரியாது உபாசகனுக்கு. அதனால் அங்கே போய் படிச்சுட்டு தான் ஞானம் வந்த பிறகு தான் போக முடியும், முக்தி ஆக முடியும், கிரம முக்தி. அப்புறம் இங்கேருந்து போனோடனே பித்ருலோகம் இருக்குது, சொர்க்கலோகம் இருக்குது, அதுக்கு முன்னாடி 2 லோகம் இருக்குது, அதுக்கப்புறம் தாண்டின பிறகு தான் பிரம்மலோகம் இருக்கும். இன்ச்சு இன்ச்சாக போவான். புரியுதா? இங்கேயே அறிவு வந்துட்டுன்னா நமக்கு ஜீவன் முக்தி. மர்த்தியாக அமிர்தம் பவதி. அப்போ வாக்கு மனசி சம்பத்தத்தே. இங்கே வாக்கு இந்திரியம் வந்து பேச்சு முதல்ல போயிடும். புரியுதா? அதாவது எல்லா இந்திரியங்களும் மனசில் தான் ஒடுங்கிறது. இது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். உபனிஷத்து பிரமாணம். மனஹா தேஜசி சம்பத்தத்தே தேஜகா பிரஸ்யாம் தேவாதாயாம் 6-8-6 அது சொல்கிறது. 6-8-6 சாந்தோக்கிய உபனிஷத்து. வாங் மணி சம்பத்தியதே. ஓகே, வாங் மனசி தர்ஷனா சப்தாச்ச. வாங்குன்றது இலக்கண பிரகாரம் தனியாக பிரிச்சோம்னா வாக்கு. ஓகே, இப்போ வாக்கு இந்திரியமா வாக்கு விருத்தியா, ஃபங்க்ஷன் ஆஃப் வாக்கா அல்லது வாக்கு இந்திரியமா, அதான் டிபேட்டு. பூர்வபக்ஷி வாக்கு இது வாக்குன்றது இந்திரியம் அப்படின்றான். சித்தாந்தி வந்து இல்லை அதில் இருக்கிற ஃபங்க்ஷன் ஆஃப் விருத்தி ஆக்ஷன் அதுதான் மனசோட ஒன்ற முடியும் அப்படின்றத சொல்கிறான். இவன் டைரெக்டாக பிரம்மத்தோட ஐக்கியமாகிறதுன்றத சொல்கிறான். பிரம்மலோகத்துக்கு போகிறது அப்படியெல்லாம் போகாது. இப்போ சூத்திரம் வந்து 4-2-16 இதிலே இந்த அத்தியாயத்திலே பின்னாடி வரக்கூடிய சூத்திரத்தில் அவிபோகோ வசனாத். அவிபோகோ வசனாத் ஞானியும் அங்கே வந்து ஞானியோட மரணத்தை பற்றி சொல்கிறது. 16வது சூத்திரம் வந்து ஞானியோட மரணத்தை பற்றி சொல்கிறது. இங்கே 1வது சூத்திரம் வந்து உபாசகனுடைய இதை வந்து சொல்கிறது. வாக் லயகா 2 சூத்திரம் இங்கே சொல்லப்படுறது. வாங் மனசி கிராமர் பரம் வாக்கு மனசி. வாக்குன்றது பாவ உற்பத்தி. வாக்கு என்பது வாக்கு பேச்சு ஃபங்க்ஷன். வாக்கு என்ற கர்மம். இப்போ நான் பேசுகிறது வந்து கர்ம காரியம். நீங்கள் காதால் கேட்குறீங்க இல்லையா, அது ஞான விவகாரம். நான் பண்ணுறது கர்ம விவகாரம், நீங்கள் பண்ணுறது ஞான விவகாரம். பாருங்கள், எது உத்கிருஷ்ட எது நிஷ்கிருஷ்ட? ஞான விவகாரம் தான் உத்கிருஷ்ட. ஆனால் உபதேசன்றது அதை விட உத்கிருஷ்ட.
சும்மா பேசிட்டு இருக்குது இல்லை, அதுதான் நிஷ்கிருஷ்ட. மனசுக்குள்ளே ஒரு ஜாலியாக இருக்கும், ஓ அப்படின்னு. ஈகோ இருக்கு பாரு, போ ரொம்ப டெக்னிக்கலானது. அப்போ வாக்கு என்ற கர்மம் மனசு இஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்பீச்சு, மனசில் ஒடுங்கிறது. ஓகே, இதில் 2 ஹேத்து கொடுக்குறார் வியாசாச்சாரியர். முதல் ஹேத்து வந்து தர்ஷனாத். மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, இந்த உபாசகனோ எவனோ, ஓகே உபாசகனோ இல்லை சாதாரண மனுஷனோ ஞானியை தவிர மற்றவங்களாம் சாகிறது இருக்கப்ப ஃபஸ்ட்டு வந்து வாக்கு தான் போயிடும், வாக்கு ஃபங்க்ஷன் போயிடும். ஆனால் மைண்ட் இருக்கு இல்லையா, நல்லா ஆக்டிவாக இருக்கும். புரியுதா? நீ எடுத்து இப்படி சொல்ல முடியாது. இங்கே பாரு, இது வந்து வெள்ளரி பிஞ்சுக்கு கேட்குது. இப்போ இந்த காலத்தில் வெள்ளரி பிஞ்சியாக கொடுக்க முடியும்? டாக்கு வரல. புரியுதா? அதை பற்றி ஒரு 36 ஸ்லோகம், 40 ஸ்லோகமும் 32 ஸ்லோகமும் எழுதியிருக்காரு ஆச்சாரியர். ஒவ்வொருத்தரும் மரண தருவாயில் எப்படி டெத்து போகிறான், அவன் மனசு எப்படி தவிக்கிறது, அதை பற்றி. புரியுதா? ரிஷிகேஷில் வந்து ஒரு நம்ம ஓம்காரானந்த சுவாமிஜி எடுத்தார் அந்த டெக்ஸ்ட்டு. புரியுதா? பியூட்டிஃபுல் டெக்ஸ்ட்டு. நான் உங்களுக்கு எடுக்கலை, அது வேண்டான்னு விட்டுட்டேன். அப்போ கடைசி காலத்தில் தன்னுடைய கருத்துக்களை பரிமாறிக்க முடியாது. அதனால தான் பெட் ரிட்டனாக இருக்காங்களே, அங்கே கிட்ட போய் கச்சாமுச்சான்னு பேசக்கூடாது, அவனை பற்றி கேவலமாக பேசக்கூடாது, இன்னும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. நீ வந்து அவன் பேசும்போது பண்ணின உபத்திரம் போகாதுன்னு அவன் பேசாதப்போ நொந்து நூலாகி செத்து போவான். புரியுறதா? அப்போது அவன் செத்து போய் ஏதோ ஒன்றுக்கு போவான், அவனுடைய பாபம் குறையும். யார் பெட் ரிட்டனாக இருக்கணும், அவனுக்கு இந்த மாதிரிலாம் கேட்டு அவனுடைய பாபம் லாஸ்ட் மினிட்டு கொஞ்சம் குறையும். நீ என்ன பண்ண, அந்த டெட் பாடி இல்லை, இன்னும் அந்த பெட் ரெஸ்ட்டில் உட்காந்துருக்கோன்னா நீ கச்சாமுச்சான்னு திட்டுறல்ல, பாபம் வந்து லாஸ்ட்டில் அமௌண்ட் ஆஃப் டென்சிட்டி பாவம் உனக்கு வரும். சொல்லுங்கள் நாராயணா 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 சொல்லுங்கள் அப்படின்னா அவங்களுக்கு புண்ணியமாகும், உனக்கு டபுள் புண்ணியமாகும். புரியுறதா? தப்பாக மாத்திரம் பேசின டபுள் பாபமாகும். நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் காது கேட்கல, ஒன்றும் சொல்லாத, திருப்பி ரிப்பீட் பண்ணாத. இப்போ இருக்கிற ஆத்திரத்தெல்லாம் பேசிடு. அப்படி பண்ணக்கூடாது பெரியவங்க கிட்ட. சங்கரர் சொல்கிறாரு, நான் ஃபங்க்ஷனிங் வாக்கு ஸ்பீச்சு ஃபங்க்ஷன் ஆஃப் மைண்டில் ஒன்றுகிறது. இதுதான் ஆச்சாரியனுடைய ஸ்பெஷல். நான் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஸ்பீச்சு ஃபங்க்ஷன் ஆஃப் மைண்டில் போய் ஒடுங்கிறதான். எப்படி? இதுதான் ப்ரெசன்டேஷன். ஓகே, விற்பி மத்து மனசி வாக் விற்பி லயகா தர்ஷனாத். அதுக்கப்புறம் என்ன? அப்புறம் ஏகி இந்த இது இருக்கு இல்லையா, ஏகி ந வததி, பிருகதாரண்யம் 4:4-2 ஏகி பவதி ந வததி. ஜனங்கள்லாம் என்ன சொல்கிறாங்களாம், அவர் வந்து பேச மாட்டார் அப்படின்னு சொல்கிறதான். பேச்சு அடங்கி போயிடுச்சு. ஓகே, அதனால தான் நான் வீட்டில் கூட சொல்லுவாங்க, உனக்கு வா வா உனக்கு சாப்பாட்டில் வைக்கிறேன், அப்போ தான் கொழுப்பு அடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுறதா? பேச்சை குறைக்க என்னன்னா பேச்சு வராது. பேச்சு இல்லை, பணம் சாப்பிட்றது இருக்கு இல்லையா, சாப்பாடை குறைக்க பேச்சு வராது. தூக்கத்துக்கு போக பேச்சு என்னாகும்? நீங்கள் தூங்க போகிறீங்கள, அப்போ என்னாகும்? அடே போகும். அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன் நான் பேசுகிறத. எக்ஸ்ட்ரீம் பவுண்ட்ரிலாம் எக்ஸ்ட்ரீம் ஆகிடுச்சு என் தூக்கம் இதில். இப்போ காரில் வரும்போது நான் பேசுகிறத உளர்றது தெரியுது. உளர்றது என் புத்தி ஷார்ப் இல்லை, உளர்றது தெரியுது. ஓ, அதாவது மைண்டு அங்கே போயிட்டார், எங்கள் ஸ்லீப்புக்கு. வாக்கு இந்திரியம் வந்து ஃபைட் பண்ணி வில்லில் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறது. அதை எடுத்து வை, பெட்ரோல் போட்டுரு, ஒழுங்காக போட்டுரு, இது பண்ணிடு, ஜாக்கிரதை. அப்போ கூட கர்மம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்குது. ஆனால் மைண்டு அங்கே போய் சொருகின்னு இருக்கு, அது அதனுடைய எல்லையை தாண்டிடுது. இதெல்லாம் ஷார்ப்பாக பார்த்தா தான் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ண முடியும். ஓகே, வாக்கு இந்திரியம் போயிடும். சப்தாத்,
ஸ்ருதி பிரமாணாத். ஓகே, இங்கே வாக்கு இந்திரியம் பேச்சியே குறிக்கிறது. இதில் லாஜிக்காக நீ சொல்ல முடியாது. அப்படி இப்போ நான் ஒரு லாஜிக்காக சொன்னேன்ல, அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. வாக்கு போயிடும். ச தர்ஷனாச்ச சப்தாச்ச ரெண்டுமே பிரமாணம். மரண காலத்தில் உபாசகன் அவனுடைய பேச்சு போயிடும். அப்போது நமக்கு சாதாரணமாகவே வாக்கு முதல்ல அடங்கணும். வாக்கு தானாக அடங்கிறதுக்கு முன்னாடியே வாக்கை அடக்கணும். அதனால தான் வாக்கில் நமக்கு பத்தியம் வச்சுருக்காங்க. பேசுகிறத குறைச்சா நான் தேவையில்லாததெல்லாம் பேசிகிட்டு இருப்போம், கடந்ததெல்லாம் பேசிகிட்டு இருப்போம். நான் பேச்சு வைப்போம், அதான் முடிஞ்சுட்ட விடு. இனிமேல் நடக்கிற காரியத்தை பேசு. புரியுதா? எப்பவுமே ப்ரெசண்ட்டில் இருக்கணும், இல்லை நடக்கிறதுக்கு வேண்டிய பிளானிங் இருக்கணும். பாஸ்ட் ஆகிடுச்சா, இப்படி பண்ணிட்டேன் அதான் போயிடுத்து அப்படின்னா சரி, அதெல்லாம் ஓகே. அதுக்கு இப்போ என்ன பண்ண போகிற சொல்லு, அதை கொஞ்சம் கேளுங்களேன். எதுக்குடா கேட்கணும்? அதான் முடிஞ்சுட்டேன். புரியுறதா? அது அவன் டீட்டெயிலாக அந்த விஷயத்த சொல்லி அதனால் பண்ண முடியல ஜி அப்படி சொன்னால் தான் அவனுக்கு திருப்தி ஆகும். இப்போ அதில் போக போக என்ன பண்ணணும், சயின்டிஸ்ட்டு மாதிரி சயின்டிஸ்ட்டுக்கிட்ட இதையாவது கற்றுக்கணும். அவங்க கொஞ்சம் தான் பேசுவாங்க. போய் டீ கடை பெஞ்சிலலாம் உட்காந்து பேச முடியாது அவங்களால. அது டிக்னிட்டி இல்லை. அது டிக்னிட்டி மாத்திரம் இல்லை, அவங்களால பேச முடியாது. என்னத்தை பேசுவாங்க? நமக்கே இப்போ சில பேர்லாம் சொன்னாங்க, இப்போல்லாம் எனக்கு நிறையவே பேசவே வரமாட்டேருச்சுன்னு. ஏன்னா யுவர் டிக்னிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு, மெச்சூரிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. லோக்கல் விஷயத்தை பேச முடியாது நம்மளால். புரியுதா? இது ஞானத்தின் வரம்பு மௌனம் அப்படி சொன்னது அதனுடைய அர்த்தம் ஔவையார். அதனால் மெதுவாக வாக்கு தானாக போகிறதுக்கு முன்னாடி நாம் அந்த வாக்கை கண்ட்ரோல் பண்ணி நாமே காஷ்ட மௌனம்லாம் கடைப்பிடிச்சி அப்புறம் நேச்சுரல் மௌனத்துக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இதுக்கு அடுத்தது என்ன சொல்ல போகிறார் தில்லிங்கா? நாளைக்கு 5:30க்கு சம்பதா, 5:15க்கு கிளாஸு நாளைக்கு. இன்றைக்கி எப்படியாவது வண்டியை பிடிச்சுன்னு சொல்லிட்டு அன்றி சொல்ல ஏறிட்டோம். புரியுதா? இல்லை 5:30க்கு சம்பதா, 5:15க்கு கிளாஸு. அப்படியே 5:45க்கு சம்பதா இல்லை 1.25 மணி நேரம் கிளாஸு, 5:45க்கு கிளாஸு, 5:30க்கு சம்பதா. புரியுதா? அடுத்த நாள் என்ன பண்ண போகிறோம், நீங்கள் இப்போ பேசினபடியே உங்களுடைய எண்ணத்தை தெரிஞ்சுட்டு அதனால் நம்ம வியாழக்கிழமையிலேருந்து 2 கிளாஸ் வச்சுக்க போகிறோம். ஓகே, 5 to 6, 6 to 7. புரியுதா? நீங்கள் இப்போ எக்ஸ்பிரஸ் பண்ணுறத வேகத்தை பார்த்தோன்னே பகவான் வியாசர் இப்படி முடிவு பண்ணுறார். ஓகே, அதனால் நீங்கள் 5 மணிக்கே வந்துடணும். 5:15க்கு கிளாஸ் ஆகும். எப்போது? நாளை கழிச்சு. நாளைக்கு ஒரே கிளாஸ் தான். அது நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஓகே, படிப்படியாக தானே போனோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.